வணக்கம். இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும். குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின் படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. குரு பெயர்ச்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது. இதன் காரணமாக நபர் சுப பலன்களைத் தருகிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவா என்றும் அழைக்கப்படுகிறது. சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் 13 மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22, 2023 அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது. இப்போது குரு பகவான் 2024ஆம் ஆண்டு ரிஷப ராசியில் அரக்கன் குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சிக்கப் போகிறார். தேதி மற்றும் நேரத்தைப் பற்றி நாம் பேசினால், குரு மே 1, 2024 அன்று மாலை பிற்பகல் 2:29 மணிக்கு ரிஷப ராசியில் பெயர்ச்சிக்கும். அங்கு ஒரு மாதத்திற்குப் பிறகு ஜூன் 3, 2024 அன்று அதிகாலை 3:21 மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும். குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும். குரு அதே ரிஷப ராசியில் இருப்பதால் அக்டோபர் 9, 2024 அன்று காலை 10:01 மணிக்கு அதன் வக்ர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4, 2025 அன்று மதியம் பிற்பகல் 1:46 வரை தொடரும். குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது. 2024ஆம் ஆண்டில் குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? குரு பெயர்ச்சி 2024 உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களைத் தருகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். குரு பெயர்ச்சி 2024 மேஷ ராசி பலன். குரு பகவான் உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான கிரகம், ஏனெனில் இது உங்கள் அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதியாகும் மற்றும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மேலோங்கவில்லை என்றால் அந்த நபர் ஒவ்வொரு துறையிலும் போராடுகிறார். 9ஆம் வீட்டோடு சேர்ந்து இது உங்கள் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் ரிஷப ராசியில் குரு பெயர்ச்சியும் உங்கள் மீது சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. ஏனெனில் உங்கள் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு உங்கள் 2வது வீட்டில் இருக்கிறார். அதன் பெயர்ச்சி நீங்கள் அங்கு செல்வதன் மூலம் செல்வத்தை உருவாக்குவீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பேச்சில் தீவிரம் இருக்கும். மக்கள் உங்கள் வார்த்தைகளை மிகுந்த அன்புடன் கேட்டு புரிந்து கொள்வார்கள். இங்கு அமைந்துள்ள வியாழன் உங்களை குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பில் வைத்திருக்கும். நீங்கள் ஏதேனும் ஜாதகக்காரர் வியாபாரம் செய்தால் உங்கள் வியாபாரத்தில் இந்த பெயர்ச்சி எதிர்பார்த்த பலன்களைப் பெறுவீர்கள். வயதான குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவீர்கள். குரு பெயர்ச்சி 2024 2ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சி குடும்பத்தில் சில நல்ல செய்திகளைக் கொண்டு வரும். குடும்பத்தில் திருமணமான குழந்தை திருமணமாகலாம் அல்லது ஒரு குழந்தை பிறப்பது வீட்டிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடும். 2ஆம் வீட்டில் அமர்ந்து குரு பகவான் உங்களின் 6ஆம் வீடு, 8ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டை பார்ப்பார். 6ஆம் வீட்டில் குருவின் அம்சம் இருப்பதால் நீங்கள் நல்ல நிதி ஆதாயத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் பழைய கடன் அல்லது வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்துவதில் வெற்றி பெறலாம். எதிரிகளும் அமைதியாக இருப்பார்கள் மற்றும் உங்களுடன் நட்பாக நடந்து கொள்வார்கள். கல்வியில் நல்ல பலன்களைப் பெறுவீர்கள். உங்கள் மாமியார்களுடனான உங்கள் உறவுகள் மேம்படும். உங்கள் மனைவி மற்றும் உங்கள் குடும்பங்களுக்கு இடையே பரஸ்பர நல்லிணக்கம் இருக்கும் மற்றும் அன்பின் உணர்வு அதிகரிக்கும். 10ஆம் வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக தொழிலில் பெரிய வெற்றி வாய்ப்புகள் உள்ளன. உங்களின் திறமையாலும் புத்திசாலித்தனத்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து வெற்றி பெறுவீர்கள். மே 3 மற்றும் ஜூன் 3க்கு இடையில் குரு எரிப்பு நிலையில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வேலையில் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் பேச்சின் மூலம் யாரிடமும் தவறாக பேசுவதை தவிர்க்கவும். இதற்கு பிந்தைய காலம் சாதகமாக இருக்கும். பின்னர் அக்டோபர் 9 முதல் ஆண்டின் இறுதி வரை குருவக்க நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிப்பதில் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை ஈடுபடுத்துவது சவாலாக இருக்கும் உங்களுக்காக. ஆனால் உங்கள் சிந்தனை மற்றும் புரிதலால் நீங்கள் அதை சமாளிக்க முடியும். இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண்போம்.
குரு பெயர்ச்சி 2024 ரிஷப ராசி பலன். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதி. இந்த பெயர்ச்சி காலத்தில் குரு உங்கள் முதல் வீட்டில், அதாவது உங்கள் சொந்த ராசியில் அமர்ந்திருப்பார். 2024இல் குரு பெயர்ச்சி ரிஷப ராசியில் இருப்பதால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் 2 செயல்படாத வீடுகளின் அதிபதியாக குரு இருப்பதால் சுக்கிரனின் ராசியில் மிகவும் சாதகமான பலன்களைத் தரும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டின் அதிபதியின் பெயர்ச்சி உங்களுக்கு ரகசிய போதனைகள் மற்றும் ரகசிய அறிவை வழங்க உதவும். நீங்கள் ஜோதிடம், ஆராய்ச்சி போன்ற பாடங்களில் அல்லது எந்த உளவுத்துறையிலும் சிறப்பாக செயல்பட முடியும். அதில் நீங்கள் வெற்றி பெறலாம். தொண்டு, மதம், தந்திரம், மந்திரம் போன்ற வேலைகளையும் செய்யலாம். 11ஆம் வீட்டின் அதிபதி உங்கள் ராசிக்குள் நுழைவதால் நிதி ஆதாயங்கள் ஏற்படும். நீங்கள் பணம் சம்பாதிப்பதில் முயற்சி செய்வதைக் காண்பீர்கள். இதற்காக முடிந்தவரை முயற்சிப்பீர்கள். இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும். ஆனால் உங்கள் ராசியில் இந்த வீடுகளின் அதிபதி இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. வயிற்று நோய்கள் மற்றும் வளர்சிதை மாற்றம் தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள். குரு பகவான் உங்கள் 5ஆம் வீட்டில் கேது இருக்கும் இடத்தை பார்ப்பார். இது உங்கள் குழந்தைக்கு நன்றாக இருக்கும். குரு பெயர்ச்சி 2024 நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் குரு பெயர்ச்சி அந்த அன்பிற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் மற்றும் நீங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பீர்கள். குருவின் அருளால் உங்கள் காதல் திருமணமும் இந்த வருடம் நடக்கும். இங்கு அமைந்துள்ள குரு உங்கள் 7வது வீட்டை முழு 7ஆம் பார்வையுடன் பார்ப்பதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை பெருமளவு குறைக்கலாம். உங்கள் 7வது வீட்டில் சனியின் பார்வை இருந்தாலும் அந்த சவால்களை சமாளிப்பதில் குரு முக்கிய பங்கு வகிப்பார் மற்றும் உங்கள் உறவை காப்பாற்ற தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார். குரு 9ஆம் வீட்டில், அதாவது அதிர்ஷ்ட வீடாக இருப்பதால் நீங்கள் தொடர்ந்து செல்வீர்கள். மத நடவடிக்கைகளுக்காக யாத்திரை, குடும்பத்துடனும் சில சமயங்களில் தனித்தனியாகவும் சுப மற்றும் புனித தலங்களுக்குச் சென்று தெய்வ தரிசனம் செய்வார். இது உங்களுக்கு திருப்தியை தரும். அதிகப்படியான வழிபாடு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே விதிகளை பின்பற்றி வசதியாக வழிபடுவதன் மூலம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மகிழ்வித்து வெற்றி பெறுவீர்கள். மே 3 மற்றும் ஜூன் 3க்கு இடையில் குருவக்க நிலையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உடல்நலப் பிரச்சினைகள் குறித்து குறிப்பாக கவனமாக இருங்கள். நீங்கள் நோய்வாய்ப்படலாம். ஆண்டின் கடைசி மாதங்களில் அக்டோபர் 9 முதல் குருவக்ரம் மாறும்போது உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பதட்டங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பணம் சம்பந்தமாக சில வாக்குவாதம் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மாமியார்களிடமிருந்து ஒரு பெரிய குறுக்கீடு இருக்கலாம். இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். நீண்ட பயணங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். எனவே முழு தயார் நிலையில் செல்லவும். குரு பெயர்ச்சி 2024 மிதுன ராசி பலன். குரு உங்கள் மிதுன ராசிக்கு 7வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதன் மூலம் ஒரு முக்கியமான கிரகம் மற்றும் அதன் பெயர்ச்சி காலத்தில் அது உங்கள் 12வது வீட்டிற்குள் நுழையப் போகிறது. குரு பகவானின் இந்த பெயர்ச்சி பலன் காரணமாக உங்கள் 12ஆம் வீடு முக்கியமாக பாதிக்கப்படும். இதன் விளைவாக உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. மதம் மற்றும் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள். உங்களுக்கு சமூகத்தில் மரியாதையை தரும் மற்றும் நீங்கள் திருப்தியான வாழ்க்கையை நடத்துவீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்ய மாட்டீர்கள். ஆனால் இது நிச்சயமாக உங்கள் மீதான நிதிச்சுமையை அதிகரிக்கும். குரு உங்களின் 4வது வீட்டை 5ஆம் பார்வையிலும், 6வது வீட்டை 7வது பார்வையிலும், 8வது வீட்டை 9ஆம் பார்வையிலும் பார்ப்பார். 4ஆம் வீட்டில் குருவின் அம்சம் இருப்பதால் உங்கள் மகிழ்ச்சிக்காக செலவு செய்வீர்கள். அந்த செலவுகளைச் செய்த பிறகு உங்களுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தாயாரின் உடல்நிலை மேம்படும். குரு பகவானின் அருளால் மதநாட்டம் அதிகரித்து வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். இதனால் வீட்டின் சூழ்நிலையும் பக்தி மற்றும் மதச்சார்பற்றதாக மாறும். வீட்டின் தேவைகளில் கவனம் செலுத்தி நிறைவேற்றுவீர்கள். குரு பெயர்ச்சி 2024 படி 6வது வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக நீங்கள் உங்கள் எதிரிகளுடன் கண்ணியமாக நடந்து கொள்வீர்கள். இதனால் அவர்கள் உங்கள் அபிமானிகளாக மாறுவார்கள். உத்தியோகத்தில் உங்களின் நல்ல நிலை காரணமாக குரு பகவானின் ஆசீர்வாதமும் கடவுள் அருளும் இருப்பதால் சவால்கள் தானாக விலகும். 8ஆம் வீட்டில் குரு பகவானின் 9ஆம் பார்வையால் மதச் செயல்பாடுகள் மற்றும் ஜோதிடம் போன்ற பாடங்களில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு ஆராய்ச்சி மாணவராக இருந்தால் குரு பகவான் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஆராய்ச்சித் துறையில் நல்ல வெற்றியை தரும். இந்த பெயர்ச்சியின் தாக்கத்தால்
தொழில் அல்லது வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையேயான தாம்பத்திய உறவில் நெருக்கம் அதிகரித்து உங்கள் உறவு வலுவடையும். குரு பெயர்ச்சி 2024 கடக ராசி பலன். ரிஷப ராசியில் உள்ள குரு பகவானின் இந்த பெயர்ச்சி உங்கள் கடக ராசியில் இருந்து 11வது வீட்டில் நடக்க உள்ளது. குரு உங்களுக்கு மிக முக்கியமான கிரகம். உங்கள் 6வது வீட்டிற்கு அதிபதியாக இருப்பது மட்டுமல்லாமல் இது உங்கள் அதிர்ஷ்டஸ்தானத்தின் அதிபதியாகும். 9ஆம் வீட்டின் அதிபதி 11ஆம் வீட்டிற்கும் பெயர்ச்சிப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். குரு பகவானின் இந்த பெயர்ச்சியின் விளைவாக உங்கள் லட்சியங்களில் வரும் தடைகள் நீங்கும். நீங்கள் உயர்கல்வி படிக்க விரும்பினால் வரும் தடைகள் குறைந்து நல்ல கல்வியை தொடர வாய்ப்பு கிடைக்கும். குரு உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் நல்ல பலன்களை வழங்குவார். உங்கள் வருமானத்திலும் நல்ல உயர்வைக் காண்பீர்கள். குரு பெயர்ச்சி 2024 இன்படி பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் மரியாதையுடன் பார்க்கப்படுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் ஆசீர்வாதங்களை நீங்கள் எளிதாகப் பெறுவீர்கள். இது உங்கள் வேலையில் உங்களை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கும். வணிகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு இன்னும் லாபகரமானதாக இருக்கும். குரு பகவான் இங்கு அமைந்து உங்களின் 3வது வீடு, 5ஆம் வீடு மற்றும் 7வது வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பார். 3ஆம் வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகளில் இனிமை இருக்கும். அவர்களிடமிருந்து வரும் பிரச்சனைகள் தீர்ந்து இந்த நேரமும் அவர்களை முன்னேற்றப் பாதைக்கு அழைத்துச் செல்லும். உங்கள் பணியிடத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடனான உங்கள் உறவுகள் அன்பாக மாறும். இது எல்லா தரப்பிலிருந்தும் உங்களுக்கு பயனளிக்கும். உங்களின் எந்தவொரு ஆர்வத்தையும் பின்பற்றுவதன் மூலமும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். இந்த பெயர்ச்சி காதல் உறவுகளுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்பை பெறலாம். நீங்கள் விரும்புபவர்களிடம் உங்கள் கருத்துக்களை முன்வைத்தால் அவர்களால் மறுக்க முடியாது. இந்த பெயர்ச்சி மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் கல்வியில் நல்ல பலன்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் திருமணமானவராக இருந்தால் குழந்தை பிறக்கும் நல்ல செய்தியையும் பெறலாம். உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தால் உங்கள் குழந்தையால் மகிழ்ச்சியைப் பெறுவீர்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வலுவான வாய்ப்புகளும் இருக்கும். மே 3 முதல் ஜூன் 3 வரை உங்கள் செல்வாக்கில் சிறிது குறையலாம். இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அதிகரிக்க வேண்டும். அக்டோபர் 9ஆம் தேதி குருபக்க நிலையில் நுழைவதால் நீங்கள் மத நடவடிக்கைகளை விட பணத்தின் மீது அதிக நாட்டம் காட்டுவீர்கள் மற்றும் உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும். குரு பெயர்ச்சி 2024 சிம்ம ராசி பலன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் குரு அதிபதி ஆவார். முக்கோணத்தின் அதிபதியாக இருப்பதால் இது உங்களுக்கு ஒரு சுபகிரகம் மற்றும் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானின் சிறந்த நண்பராகவும் உள்ளது. குரு பகவானின் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும். குரு பகவானின் இந்த பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் வீட்டில் இருக்கும். இந்த பெயர்ச்சியின் விளைவு காரணமாக உங்கள் பணியிடத்தில் சாதகமான முடிவுகளை அடைய உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முயற்சிப்பீர்கள். 8ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சிப்பது பணியிடத்தில் எழுச்சியை குறிக்கிறது. நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தால் இந்த பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு வேறொரு வேலை கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் பணியிடத்தில் எந்தவிதமான ஆணவத்தையும் அல்லது மற்றவர்களை இழிவுபடுத்தும் போக்கையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளலாம். உங்கள் அனுபவம் மிகவும் நன்றாக உள்ளது. மக்கள் உங்களை புகழ்வார்கள், ஆனால் இதைப் பற்றி நீங்கள் அகங்கார உணர்வை தவிர்க்க வேண்டும். உங்கள் மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுங்கள் மற்றும் பணியிடத்தில் ஒரு நல்ல சூழலை உருவாக்குங்கள். இது உங்கள் வேலையை எளிதாக்கும். குரு 10ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களின் 2ஆம் வீடு, 4ஆம் வீடு மற்றும் 6வது வீட்டை நோக்குவார். 2ஆம் வீட்டில் குரு பகவானின் அம்சத்தால் பேச்சில் இனிமை அதிகரிக்கும். சிந்தித்துப் பேசி பலன் அடைவீர்கள். குரு பகவானின் தாக்கத்தால் இரகசிய செல்வம், பூர்வீகச் சொத்து, பரம்பரை சொத்து, திடீர் பண ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் குடும்ப விஷயங்களிலும் ஆர்வத்துடன் பங்களிப்பீர்கள் மற்றும் பொதுமக்களின் பார்வையில் நிலைத்திருப்பீர்கள். 4வது வீட்டில் குரு பகவானின் அம்சம் இருப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். குரு பகவான் உங்கள் தாயாரின் உடல் நலக்குறைவையும் நீக்குவார். இதனால் உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை பெறுவார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நல்ல சொத்துக்களை வாங்கலாம். அந்த சொத்து பழையதாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 6வது வீட்டில் குரு பகவானின் அம்சம் காரணமாக
உங்கள் எதிரிகளிடமிருந்து வேலையில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இருப்பினும் அவர்களால் அதிகம் செய்ய முடியாது. இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கவும். புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும் நீங்கள் நிறைய முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும். குரு பெயர்ச்சி 2024 கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் இருந்து 9ஆம் வீட்டில் குரு பகவானின் பெயர்ச்சி நடைபெறவுள்ளது. உங்கள் 4ஆம் வீட்டிற்கு, அதாவது மகிழ்ச்சியின் வீடாகவும், 7ஆம் வீட்டில், அதாவது தொழில் மற்றும் கூட்டாண்மை வீடாகவும் 9ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சி பல சமயங்களில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். மேலும் சில சமயங்களில் நீங்கள் சில சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். 9ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சிப்பது மத விஷயங்களில் முன்னேற்றம் தரும். குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்ல விரும்புவீர்கள். கோவில்கள் மற்றும் யாத்திரை தலங்களுக்கு செல்வது மனநிறைவையும் மகிழ்ச்சியும் தரும். இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய சொத்து வாங்கும் வாய்ப்பும் இருக்கலாம். இது மட்டுமின்றி நல்ல கார் வாங்க வேண்டுமென்றால் இந்த நேரத்தில் அதையும் வாங்கலாம். வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் ஏற்கனவே விசாவிற்கு தயாராக இருந்தால் உங்கள் விசா வழங்கப்படலாம். இந்த பெயர்ச்சி உயர்கல்விக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கைத் துணையுடன் இணக்கம் நன்றாக இருக்கும். நீண்ட பயணங்களின் போது பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். குரு பெயர்ச்சி 2024 இன்படி உங்கள் வாழ்க்கைத் துணையின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு குரு அல்லது மாணவருக்கு சேவை செய்யவோ அல்லது உதவவோ ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள். இங்கு அமர்ந்துள்ள குரு உங்கள் ராசி, அதாவது உங்கள் முதல் வீடு, 3வது வீடு மற்றும் உங்கள் 5வது வீட்டை பார்ப்பார். முதல் வீட்டில் குருவின் அம்சம் இருப்பதால் நீங்கள் மதப்பாதையில் இருப்பீர்கள். நீங்கள் எவ்வளவு தவறாக நினைத்தாலும் உங்கள் புத்தி குழப்பமடையாமல் காப்பாற்றப்படும். ஆனால் குரு உங்களை சரியான பாதையில் வர வற்புறுத்துவார். அதன் காரணமாக நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். 3ஆம் வீட்டில் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு சகோதர சகோதரிகளின் மகிழ்ச்சியை தரும். உங்கள் குறுகிய அல்லது நீண்ட பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மற்றும் உங்கள் மரியாதையை அதிகரிக்கும். சில பெரிய மற்றும் முக்கியமான நபர்களுடன் தொடர்ச்சியான அஞ்சல் சந்திப்புகள் தொடங்கும். இது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும். குரு 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் கல்வித்துறையில் நல்ல பலன்களைப் பெறுவீர்கள். உங்கள் மனம் இயல்பாகவே படிப்பில் கவனம் செலுத்தும் மற்றும் உங்கள் செறிவு அதிகரிக்கும். காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் மற்றும் உங்கள் காதலியுடன் நீங்கள் நெருக்கமாக இருப்பீர்கள். இந்த நேரத்தில் அவர்களுடன் நீண்ட தூர பயணம் செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் அவர்களை மிகுந்த அன்புடன் கையாள்வீர்கள். அவர்கள் அதை விரும்புவார்கள். மே 3 மற்றும் ஜூன் 3க்கு இடையில் குரு அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் சூரிய கடவுளுக்கு நீராடி பெரியவர்களுக்கு சேவை செய்து மரியாதை செய்ய வேண்டும். இல்லையெனில் உங்கள் வேலை தடைபடும் மற்றும் உங்கள் வாழ்க்கைத் துணையின் குறுக்கீடு அதிகரிக்கும். அக்டோபர் 9 முதல் குரு அதன் வக்க நிலையில் நுழையும். இது ஆண்டு இறுதி வரை தொடரும். இந்த நிலையில் உங்கள் வேலையைச் செய்ய நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதிக முயற்சிகளுக்குப் பின்னரே வெற்றிக்கான வாய்ப்புகள் சாத்தியமாகும். குரு பெயர்ச்சி 2024 துலாம் ராசி பலன். குரு உங்கள் துலாம் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 8வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருப்பதால் அவை பலனற்ற கிரகங்கள் மற்றும் சுக்கிரனின் ராசியில் மிகவும் சாதகமாக கருதப்படவில்லை. இந்த பெயர்ச்சி உங்கள் அசுப வீட்டில் இருப்பதால் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகளை கட்டுப்பாட்டில் வைத்து வாழ்க்கையில் முன்னேற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். 8வது வீட்டில் இருப்பதால் குரு உங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உறவில் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கலாம். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவர்களிடம் நீங்கள் சொல்லும் விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். நீங்கள் முயற்சி செய்தாலும் இந்த காலகட்டத்தில் கடன் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய கடனை வாங்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் நீங்கள் அதை நீண்ட காலத்திற்கு திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கும். நிதி ரீதியாக இந்த பெயர்ச்சி ஓரளவு பலவீனமாக இருக்கலாம் மற்றும் நீங்கள் நிதி சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் நிச்சயமாக ஒரு நன்மையை பெறுவீர்கள். நீங்கள் மத ரீதியாக முன்னேறுவீர்கள். 8வது வீட்டில் இருந்து குரு உங்கள் 12ஆம் வீடு, உங்கள் 2வது வீடு மற்றும் உங்கள் 4வது வீட்டில் முழு அம்சத்தையும் கொண்டிருப்பார். குரு பகவான் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் வெளியில் செல்லும் வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். நீங்கள் இதில் நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும் என்றாலும் நீங்கள் வெளியே செல்வதில் வெற்றி பெறலாம். உங்கள் செலவுகள் அதிகரிப்பது மட்டுமல்லாமல்
இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு தொண்டை பிரச்சனைகள் அல்லது வயிறு, கல்லீரல் மற்றும் வளர்சிதை மாற்றம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள் 2வது வீட்டில் குரு பகவானின் அம்சத்தால் திடீர் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. வாக்குவாதங்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் மூலம் பணம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குரு பெயர்ச்சி 2024 இன்படி உங்கள் மனைவியின் குடும்பத்தினரிடமிருந்து, அதாவது உங்கள் மாமியார்களிடமிருந்து சில உதவிகளை பெறலாம். இருப்பினும் அவர்களுடனான உங்கள் உறவும் கசப்பாக மாறக்கூடும். எனவே கவனமாக இருங்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியின் நடத்தை உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இந்த பயிற்சி காலத்தில் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதில் அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். வேலையில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும். சவால்களை சந்திக்க வேண்டும். அப்போதுதான் மனதளவில் நிம்மதியாக இருக்கும். மே 3 மற்றும் ஜூன் 3க்கு இடையில் குரு அதன் வக்ர நிலையில் இருக்கும். இந்த நேரத்தில் தந்தை உடல் வலி மற்றும் அவரது தந்தையுடனான உறவில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் ஒரு குருவின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம். எனவே நீங்கள் வருந்த வேண்டிய எந்த தவறும் செய்யாதீர்கள். அக்டோபர் 9 முதல் குரு 8வது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார். இந்த காலகட்டம் எந்த புதிய முதலீட்டிலிருந்தும் இழப்புகளை பிரதிபலிக்கிறது. இது தவிர நீங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம். எனவே கவனமாக இருங்கள் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனையை பெறவும். குரு பெயர்ச்சி 2024 விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு 7வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு குரு நண்பராக இருந்தாலும் சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சிக்கப் போகிறார். குரு உங்களுக்கு 2வது மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இருப்பதால் 7ஆம் வீட்டில் கேந்திரதிரிகோண உறவை ஏற்படுத்துவார். இது உங்களுக்கு ராஜயோகம் போன்ற பலன்களையும் தரக்கூடியது. குரு 7வது வீட்டில் இருப்பதால் உங்கள் வியாபாரத்தில் தெளிவான வளர்ச்சிக்கான அறிகுறிகள் இருக்கும். உங்கள் வியாபாரத்தில் ஏற்கனவே சில சிக்கல்கள் இருந்தால் இப்போது அவை குறைந்த ஸ்திரத்தன்மையை அடையத் தொடங்குவீர்கள். உங்கள் மூலதனத்தில் சிலவற்றை வணிகத்தில் முதலீடு செய்யலாம். இது வணிகத்திற்கு ஒரு புதிய திசையை தரும். சில புதிய மற்றும் அனுபவம் வாய்ந்த நபர்களை சந்திப்பதன் மூலமும் உங்கள் வேலையில் அவர்களை ஈடுபடுத்துவதன் மூலமும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலமும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். காதல் திருமணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் உங்கள் வியாபாரத்தை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்ல உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீர்கள். உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் தூய்மை இருக்கும். உங்கள் உறவு அழகாக வாழத் தொடங்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும் மற்றும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்பு உணர்வும் எழும். இங்கு அமைந்துள்ள குரு உங்கள் 11வது வீட்டையும் முதல் வீட்டையும் 3வது வீட்டையும் நோக்கும். குரு பெயர்ச்சி 2024 இன்படி குரு உங்கள் வணிகத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவார். உங்கள் வணிகத் திட்டங்கள் பலனளிக்கும் மற்றும் அவர்களிடமிருந்து வலுவான நிதி ஆதாயங்களைப் பெறுவீர்கள். உங்கள் தினசரி வருமானமும் அதிகரிக்கும் மற்றும் எப்படியும் உங்கள் வருமானம் அதிகரிப்பதற்கான தெளிவான அறிகுறிகள் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவைப் பெறுவீர்கள். அவர்கள் உங்கள் வேலையிலும் உங்களுக்கு உதவுவார்கள். நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல மற்றும் அதிக ஊதியம் பெறும் வேலையை பெறலாம். தொழில் ரீதியாக இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசியில் குருவின் செல்வாக்கு உங்களை சீரான நபராக மாற்ற உதவும். சூழ்நிலையை சரியாக மதிப்பீடு செய்து சரியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் உங்கள் வணிகத்திலும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் முன்னேற்றத்தை அடைய முடியும். 3ஆம் வீட்டில் குருவின் பார்வையால் உடன் பிறந்தவர்களுடன் உறவு வலுப்பெறும். உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவையும் நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள். உங்கள் மனைவியின் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும். இது உங்களுக்கும் பயனளிக்கும். மே 3 மற்றும் ஜூன் 3க்கு இடையில் குருவக்க நிலையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் வியாபாரத்தில் சில மந்தநிலைகள் இருக்கலாம். ஆனால் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் முன்னேறுங்கள். அக்டோபர் 9 முதல் குருவக்க நிலையில் நுழைகிறார். இந்த காலகட்டத்தில் உடல்நலப் பிரச்சினைகள் உங்கள் வாழ்க்கை துணையை தொந்தரவு செய்யலாம். உங்கள் வணிக கூட்டாளருடன் பேசும்போது கவனமாக இருங்கள். ஏனென்றால் விஷயங்கள் சூடாக இருந்தால் அது சிக்கல்களை உருவாக்கும். குரு பெயர்ச்சி 2024 தனுசு ராசிபலன். குரு உங்கள் தனுசு ராசியின் அதிபதியாக இருப்பதுடன் உங்களின் 4வது வீட்டின் அதிபதியும் ஆவார். 2024 குரு பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் வீட்டில் நடக்கப் போகிறது. உங்கள் செலவுகள் அதிகரிப்பதை குறிக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் வாய்ப்புகள் இருப்பதால்
உங்கள் உடல்நலப் பிரச்சினைகள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் நீதிமன்ற விவகாரங்களில் சுறுசுறுப்பு உண்டாகும். நீங்கள் ஏற்கனவே இது போன்ற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மற்றும் அதற்காக பணத்தையும் செலவிட வேண்டியிருக்கும். நீங்கள் எந்த வங்கியில் கடன் வாங்க விரும்பினால் இந்த காலத்தில் அந்த கடனை பெறலாம். குரு உங்கள் வேலையில் நல்ல சூழ்நிலையை உருவாக்குவார். ஆனால் உங்கள் எதிரிகளைப் பற்றி நீங்கள் கொஞ்சம் கவலைப்படலாம் மற்றும் உங்கள் எதிரிகளை விட 2 படிகள் முன்னால் சிந்திக்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். 6வது வீட்டில் அமைந்திருப்பதால் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையில் இருந்து உங்களின் 10ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையிலிருந்து 12ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையில் இருந்து உங்கள் 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். குரு பெயர்ச்சி 2024 இன் படி கடின முயற்சியின் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தவொரு சொத்தையும் தொடக்கூடாது, ஏனெனில் அது சர்ச்சைக்குரியதாக இருக்கலாம் மற்றும் அதன் காரணமாக நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பெயர்ச்சி காலத்தில் உங்கள் தாயின் உடல்நிலையும் எதிர்மறையாக பாதிக்கப்படலாம். எனவே அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கவனித்து தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகவும். மத வழிபாட்டு பயணங்கள் மற்றும் புனித தலங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கும். 12ஆம் வீட்டில் குருவின் அம்சம் செலவுகளை அதிகமாக காட்டுகிறது. கடினமான சவால்களுக்குப் பிறகு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், ஏனென்றால் வெளிப்படையாக பேசுவது உங்களுக்கு சில எதிர்ப்பை உருவாக்கலாம். மே 3 மற்றும் ஜூன் 3க்கு இடையில் குரு அதன் நிலையில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் சில நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். குரு பகவான் தனது வக்ர இயக்கத்தை அக்டோபர் 9 முதல் தொடங்கும். இந்த காலகட்டம் உங்கள் வேலையில் நல்ல வெற்றியை தரும், ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும். எனவே அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள். குரு பெயர்ச்சி 2024 மகர ராசி பலன். மகர ராசிக்காரர்களுக்கு குரு 3வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 5வது வீட்டிற்குள் நுழைவார். குரு பகவானின் இந்த பெயர்ச்சியின் பலனாக கல்வியில் நல்ல பலன்களைப் பெறுவீர்கள். மதச் செயல்பாடுகள், ஆன்மீகம் மற்றும் சிந்தனைகள் மற்றும் சமூக நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள் பிறக்கும். உங்கள் மனம், மூளை மற்றும் அறிவு விரிவடையும். உங்கள் குழந்தைகள் கீழ்ப்படுதலுடன் இருப்பார்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் குரு பகவானின் இந்த பெயர்ச்சியால் குழந்தை பேறு பற்றிய நற்செய்தியை பெறலாம். இந்த பெயர்ச்சி காதல் உறவுகளில் சாதகமான முடிவுகளை தரும் மற்றும் உங்கள் உறவை முதிர்ச்சியடையச் செய்யும். குரு பெயர்ச்சி 2024 இன் படி இங்கு அமைந்துள்ள குரு உங்கள் 9ஆம் வீடு, 11வது வீடு மற்றும் உங்கள் முதல் வீட்டை நோக்குவார். இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக கல்விக்காக நீண்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள். உயர்கல்விக்கு பாடுபட்டால் வெற்றி பெறலாம். உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீர்கள். உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்றும் முந்தைய வேலையை விட அதிக சம்பளத்தில் வேறொரு வேலை கிடைக்கும் மற்றும் உங்களுக்கு நிதி முன்னேற்றத்தை காண வாய்ப்பளிக்கும். உங்கள் மனதில் சரியான எண்ணங்கள் வரும். உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும். அதிகப்படியான கொலஸ்ட்ரால் தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். குரு பெயர்ச்சி 2024 கும்பம் ராசி பலன். கும்ப ராசியினருக்கு குரு 2வது மற்றும் 11ஆம் வீட்டின் அதிபதியாக இருப்பதால் பண வீடுகளுக்கு அதிபதியாகிறார் மற்றும் ஜாதகத்தில் அவர்களின் நிலை உங்கள் நிதி ஸ்திரத்தன்மைக்கு முக்கியமானது. தற்போதைய மாற்றத்தில் குரு உங்கள் ராசியிலிருந்து 4வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். குரு ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது உங்களுக்கு சுமாரான பலனை தரும். உங்கள் வீட்டை அலங்கரிக்கவும், வீட்டுத் தேவைகளை நிறைவேற்றவும், உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றவும், உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காகவும் உங்கள் பணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். குரு இங்கே அமைந்திருப்பதால் உங்கள் 8வது வீட்டை அதன் 5ஆம் பார்வையிலிருந்தும், உங்கள் 10வது வீட்டை அதன் 7வது பார்வையிலிருந்தும், உங்கள் 12ஆம் வீட்டை அதன் 9ஆம் பார்வையிலிருந்தும் பார்ப்பார். குரு பெயர்ச்சி 2024 இன் படி 8ஆம் வீட்டில் குருவின் தாக்கத்தால் உங்களுக்கு மூதாதையர் சொத்து கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் திடீரென்று பணம் சம்பாதிக்கலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். உங்கள் முன்னோர்களுக்குச் சொந்தமான சில பழைய சொத்துக்களை பெறலாம். சமய காரியங்களில் கூட மரியாதையும் புகழும் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். உங்கள் தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வேலையில் சர்வேயராக கருதுவதை தவிர்த்து கடினமாக உழைப்பதில் கவனம் செலுத்துங்கள், இல்லையெனில் வேலையில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும்.
12ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சிப்பதால் செலவுகள் ஏற்படும். இருப்பினும் செலவுகள் நல்ல திசையில் இருப்பது நல்லது. ஆனால் இவை உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குரு பெயர்ச்சி 2024 மீனம் ராசி பலன். குரு மீன ராசியின் அதிபதி, எனவே உங்களுக்கு மிக முக்கியமான கிரகம். உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதுடன் இது உங்களின் கர்ம வீடான 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் தற்போதைய பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் வீட்டிற்குள் நுழையும். 3ஆம் வீட்டில் குரு இருப்பது உங்களுக்கு சோம்பலை அதிகரிக்கும். நீங்கள் பணிகளை நாளை ஒத்திவைக்கலாம். இது முக்கியமான வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் எந்த வாய்ப்பையும் இழக்காமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். கடின உழைப்பில் கவனம் செலுத்துவது வெற்றியை தரும். உங்கள் பணியில் நண்பர்களின் ஆதரவு உதவிகரமாக இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு உதவுவார்கள். நண்பர்களின் உதவியால் தாம்பத்திய வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். சகோதர சகோதரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். உங்களின் சில ஆர்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அதை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவீர்கள். அக்கம்பக்கத்தினருடனான உறவுகள் மேம்படும். உறவினர்களை சந்திப்பீர்கள். குரு பெயர்ச்சி 2024 இன் படி 7வது வீட்டில் குருவின் அம்சத்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும். எந்த ஒரு தொழில் செய்தால் அந்த தொழிலிலும் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வியாபாரம் புதிய யோசனைகளால் முன்னேற்றப் பாதையில் முன்னேறும் மற்றும் சில முக்கிய நபர்களின் உதவியால் உங்கள் வியாபாரம் நல்ல வளர்ச்சியைக் காணும். 9ஆம் வீட்டில் குரு 7ஆம் பார்வையாக இருப்பதால் நீங்கள் தொண்டு, மதம், அறம் மற்றும் நல்ல செயல்களைச் செய்ய விரும்புவீர்கள். கோவில் அல்லது யாத்திரை செல்வீர்கள். இறைவனைத் தரிசித்த பிறகு அமைதியும் அடைவீர்கள். குடும்பத்துடன் புனித யாத்திரையும் செல்லலாம். உங்களுக்கு குறுகிய தூர பயணங்களும் இருக்கலாம். 11வது வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக நீங்கள் நிதி ரீதியாக உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன்களைப் பெறலாம். பணம் சம்பாதிக்க முயற்சிகள் செய்ய வேண்டும். கைகளை அசைப்பதன் மூலம் மட்டுமே வேலை செய்யப்படும். சும்மா உட்கார்ந்திருப்பது சூழ்நிலைகளில் செயலற்ற நிலைக்கு வழிவகுக்கும். சோம்பலை விட்டுவிட்டு வேலையில் கவனம் செலுத்தினால் வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவை பெறுவீர்கள்.